கண்ணீர் சிந்தும் கண்கள் மீது கருணை காட்ட வேண்டும். வாடும் நெஞ்சம் வாழும் வண்ணம் வார்த்தை பேச வேண்டும். ஊனம் கொண்ட உயிர்கள் வாழ உதவும் எண்ணம் வேண்டும். அழுதால் வந்து தழுவும் அன்பு அன்னை உள்ளம் வேண்டும். தன் வீட்டுல ஒரு குழந்தைய வச்சு பாதுகாக்க முடியாது, மன வளர்ச்சி முடியாது பிள்ளைகளை வச்சு. ஆனா அத்தனை குழந்தைகளையும் வச்சு தன் குழந்தையா இருந்து பாராட்டிட்டு இருக்கான்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு பெருமை கிடைக்குது. ஏண்டா சாமி என்ன படைச்ச, என்ன படைக்கையிலே என்ன நினைச்ச. மன வளர்ச்சி குன்றிய பள்ளிக்கு நாங்கள் தொடர்ந்து லைன்ஸ் கிளப் சிவகங்கை காஸ்மாஸ் சார்பாக பல முறை இங்கே வந்து தான் நாங்கள் பொங்கல் விழாவாக இருக்கட்டும், தீபாவளி கொண்டாட்டம் நம்ம எம்எல்ஏ குணசேகரன் ஐயாவோட வந்து கூட கொண்டாடிட்டு போன வருஷம் கூட. அந்த அடிப்படையில் இந்த பள்ளி வந்து மிகவும் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று ஒவ்வொரு நிகழ்விற்கும் நாங்கள் இந்த பள்ளிக்கு உறுதுணையாகவும் வளர்ச்சிக்கு துணையாகவும் இருப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு குறைபாடாக உள்ளவர்களை கவனிப்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதுகிறோம். நான் சார்ந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட குழந்தைகளை வந்து ஒரு இடத்துல வச்சு அவங்கள பாதுகாத்து தேவைகளை அறிந்து அவர்களை மனிதர்களாக வளர்த்து வருகின்ற ஒரு பெரிய காரியம். அந்த காரியத்தை வந்து கடந்த 30 வருட காலமாக சீரும் சிறப்புமாக இந்த சிவகங்கை நகரில் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பள்ளி வளர்ச்சி அடைகிறதுக்கு என் மாமனாருக்கும் பெரிய பங்கு இருக்கின்றத பெரிய மகிழ்ச்சி அடைந்து அவங்கள மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். முதல்ல இந்த பள்ளி உருவாக முதல் காரணம், அதாவது ஒரு பொறி வரணும் இல்லையா, அது வந்து அவங்க மாமனார் மூலமாக தான் எனக்கு வந்தது. அவர் அப்போ இங்கே எம்ஆர் ஆறுமுகம்னு அந்த சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆரம்பிங்க மேடம், நம்ம ஸ்கூலில் நம்ம மாவட்டத்தில் ஸ்கூல் இல்லை, நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் எல்லா சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு டிடிஆர்வையும் ஊக்குவித்து என்னுடைய என்ன சொல்கிற ஃபுல் சப்போர்ட்டாக அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருந்து எங்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க. அவர் இந்த நேரத்தில் நிச்சயம் பாராட்டணும். அவரை மருமகனை இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து செயல்படு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். இறைவனின் திருப்தியை நாடி தங்கள் செல்வத்தை செலவிடுவர்களின் செல்வமானது மலையடிவாரத்தில் உள்ள ஒரு தோட்டத்தை போன்றது. அது கனமழை பெறுகிறது. அது வழக்கமான பலனை விட 2 மடங்கு பலனையும் தருகிறது.